இப்ப நீங்க 2 பேரும் மரியாதையா இதுல உட்காருங்க. டேய் தம்பி, உனக்கு தனியா சொல்லணுமா? அண்ணே நான் கமலியை கூட்டிட்டு வரேன். கமலையும் கூப்பிட வேண்டாம், எவளையும் கூப்பிட வேண்டாம். அமைதியா இதுல வந்து உட்காரு. வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? 5 முட்டை இருக்கா? இருக்கு சார். ஒன்னா ரெண்டா? ஒன்னு போதும். சரி சார். டேய் சுபாஷ், நீ உண்மையிலே கமலியை தேடி போனியா? ஆமா, நான் அவளை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சேன், அவளை காணோம். எங்க போயிருப்பாங்க? யாருக்கு தெரியும்? வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். உண்மையாவா? ஆமா, பின்ன இங்க இல்லனா இங்க போயிருப்பா. அப்ப நமக்கு அது அவ்வளவுதானா? தெரியல தீட்டி. இந்தாங்க சார். எவ்வளவு சார்? 80 ரூபா சார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 80 ரூபாய்க்கு எவனாச்சும் 5 முட்டை விற்பானா? ஆமா சார், நல்ல குவாலிட்டியானது. என்னத்த குவாலிட்டியோ? இந்தாங்க, நீங்களே வச்சிடுங்க. தெரியாம வாங்க வந்துட்டேன். இப்படி எத்தனை பேரை ஏமாத்தினாரோ? சுபாஷ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. சும்மா இரு தீட்டி, இப்ப என்னத்த சொல்லிட்டு இருக்கா? ஏல, இப்படி பண்ணா நம்ம தப்பிக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்ங்கற? நான் சாப்பிட்டேன்ல, அது 120 ரூபான்னு சொன்னாரு. அத வச்சு நாம இப்ப போய் சண்டை போடலாம். நீங்க எப்படி 120 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு? அப்ப அவரால பதிலுக்கு பேசவே முடியாது. எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு, ஆனா வொர்க் அவுட் ஆகுமா? வொர்க் அவுட் ஆகுதா அவளையும் பாத்துருவோம். கலகரணே. யாரு? நீயா? என்ன வேணும் சொல்லு. இப்ப யாரு கூட்டிட்டு வந்திருக்கா? யாரையும் கூட்டிட்டு வரல. நான் சாப்பிட்டதுக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா கேட்காதா? இன்னொருக்க சொல்லுங்க. 120 ரூபா. 120 ரூபாவா? எங்க ஊர்ல எல்லாம் 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அது உங்க ஊரா இருக்கும். இங்க நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். டேஸ்ட் எல்லாமே ஒண்ணா தானே இருந்து. உன்னால இப்ப 120 ரூபா கொடுக்க முடியலங்கறனால இப்படி வரியா? ஆமா, அதனால நாங்க காசு கொடுக்க முடியாது. என்னது கொடுக்க முடியாதா? ஆமா. இரு, போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? இவர் என்னடா எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் போலீஸ்னு இருக்காரு? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வா வந்து உட்காரு. நம்ம எப்படியும் தப்பிக்க முடியாது. டேய், இவ்வளவு நேரம் வச்சு அவங்க 2 பேரும் எங்க? போய் பாப்போமா? ஆமா, அவளை தேடி போன சுபாஷ் எங்க போனான்னு தெரியல. அதுவும் அவ வேற ஏதோ சொன்னானே, அவளுக்கு காசு தேவைப்படுதுன்னு. ஆமா, ஒண்ணும் புரியல. நம்மளே இப்போ பாப்போம். இதுல உட்காரியா? கொஞ்சம் இடம் தா. நீங்க 2 பேரும் எங்க உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க சுபாஷ் கிட்ட பேசிட்டு இருக்கோம், உன்கிட்ட இல்ல. ஏன் என்னாச்சு? டேய் பிரவீன், இவள தள்ளி போ சொல்லுடா. நல்ல வேளை, நல்ல நேரத்துல வந்தீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவா, இங்க தீப்தி ஏதோ வந்து சாப்பிட்டாலாம். கடைசில அவளால காசு கொடுக்க முடியலன்னு அவர் உட்கார வச்சிட்டாரு. அதுக்கு நீ எங்க உட்கார்ந்திருக்க? அவளுக்கு உதவி செய்ய போய் என்னை உட்கார வச்சிட்டாரு. உன் மேல தப்பு இல்லல்ல. அப்புறம் நான் வாங்க போலாம். அப்ப நானே தெரியாது. என்னடி இப்படி சொல்லிட்டே? உன்கிட்ட என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல. நீங்கெல்லாம் யாரு? போச்சு வந்துட்டாரு. நாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த ஆளு இவருதான். இவருதானா? ஐயா வணக்கம். நீங்க உங்களுக்கே தெரியாம எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சிருக்கீங்க. ஏதோ காசு கொடுக்கலனா அவளை இங்க உட்கார வைக்கணும்ங்கறீங்களா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை நீங்களே வச்சிடுங்க, எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ அப்படிதான் ஒவ்வொரு கடையும் வாசில திங்கலான்னு பாப்பா. நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. அவ வீட்ல கேட்டா நாங்க ஏதாச்சும் சொல்லிடுறோம். அவளை உங்க கூட நீங்க வச்சுக்கிட்டா சரிதான். நல்ல அழகா பாத்திரம் கழுவி கொடுப்பா. அதான் நல்ல சுபாஷ். நீங்க வேணா 2-3 நாள் அவளை வேலைக்கு வச்சு பாருங்க. இவ்வளவு பேசுறியம்மா? யார் நீ? உங்களுக்கு நான் யாருன்னு சொன்னா தெரிஞ்சிருமா? பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா போகுது. யாருக்கு? எனக்கா உங்களுக்கா? ஏல சுபாஷ், இவ்வளவு நேரம் இந்த சிடு மூஞ்சி பார்த்து உட்கார்ந்திருந்தியே. இவரை என்னால 2 நிமிஷமே பார்க்க முடியல. நீங்க 20 நிமிஷமா உட்கார்ந்திருக்கீங்க. சரி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எம்மா, என்ன பெரிய ஆளுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும் தெரியாதோ? உங்களுக்கு என்ன இப்ப காசு தானே வேணும்? பிரவீனே, அவர் கேட்டது கொடுத்துறல. மொத்தமா எவ்வளவு? 120. ஏட்டி தீட்டி, 120 ரூபாய்க்கு போய் என்னத்த வாங்கி வச்சா? நான் பெருசா ஒண்ணு வாங்கலடா, ஒரு சீட்டு தான் வாங்குனேன். அதுக்கு இவரு 120 ரூபாங்கறாரு. அப்ப ஒருவேளை இவரு நீ சின்ன பிள்ளைன்னு ஏமாத்துறாரோ? சின்ன பிள்ளைங்கலாம் ஏமாத்திருக்க மாட்டாரு. பார்க்க நல்லா அரமுட்டால் மாதிரி இருந்திருப்பா, அதான் ஏமாத்திருப்பாரு. அது 120 ரூபா. என் கைக்கு இப்போ 120 ரூபா வரல. போலீஸ் கூப்பிட்டுருவேன். 120 ரூபாய்க்கு அப்படி என்ன சீட்டு கொடுத்தேன்னு காட்டுங்க. அது எதுக்கு உங்களுக்கு? நல்ல கதையா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு காசு தராம போறியே. பிரவீனே, கொடுத்து தொலை. அவர் கத்துற கத்துக்கு கொடுத்துட்டே போலாம். உன்கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு? கரெக்ட்டா 120 ரூபா இருக்கு. இத கொடுத்துட்டோம்னா நம்ம இனி எங்கேயும் போக முடியாது. நேரா வீட்டுக்கு தான் போகணும். அப்ப இனி எதுவும் சாப்பிட முடியாதா? அவளுக்கு இனி தீனி குறையல. சொல்லு, கொடுத்துருவோமா? கொடுத்துரு. இந்தாங்க உங்க காசு. பிள்ளைல மாதிரியா இருக்கு.